பாக்கணும். நான் வந்துட்டு நீங்க வரீங்களா? எங்க இருக்கீங்களா? நந்தவனத்துலப்பா. எந்த ஊர்? எங்க வரணும்? நந்தவனம் எங்க இருக்கீங்க? நந்தவனத்துல தானே உட்காருங்க எல்லாரும். இந்த பெருமை சரிங்க, நந்தவனத்துக்கு போவோமா? எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. சரிங்க, எப்படிமா? புத்தி வச்ச மல்லிகை மொட்டு முத்திருச்சு வைக்கத்தை விட்டு மாமே மேல சொல்லி சொல்லி ரொம்ப நாளானது. புத்தி வச்ச மல்லிகை முட்டி புத்திருக்கு வைக்கத்தை விட்டு புத்தி வச்ச மல்லிகை முட்டி புத்திருக்கு வைக்கத்தை விட்டு அது வந்து செட்டில் போட வேண்டிய அப்படித்தான் கிடக்கு செவனேன்னு வச்சுக்கிட்டாடி. வெத்தடியாக்க நீ அடிக்கணும். இப்பதே உனக்கு கிளம்பி இருக்குது. நீ எல்லாம் இப்படிக்கே வந்து அழைச்சி அழைந்தேன அறுத்து புளிய வந்தேன கேள ஒளி மக்கா வயசுல எத்தனை குண்டா தட்டியோ உடச்சியோ கொலகார பாவி இதுக்கும் இந்த அழைச்சி அலையிறவர் ஏமாந்து போயிரு. நீ நீட்ட மாதிரி நானும் நீட்டணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதைத்தான் சொல்றேன், நீ நீட்ட மாதிரி நானும் நீட்டணும்.
மைசெட்டுக்கார மச்சான் வீட்டு சாமாயிரம் விழுந்துருமோன்னு வேற பயமா கிடக்குது. ஏன் மச்சான் ஸ்ட்ராங்கா நிக்குமா கம்பா நிக்குமுல நம்பலாமா? நீ புருவத்தை தூக்காத. சரி எனக்கு புருக்குது, நீ புருவத்தை தூக்குறத பார்க்கல. ஏங்க வாடி முண்டாட்டிய விளக்கமா திட்டு உங்களை சர்ப்பத்தை குடிச்சு வாடி வாடி போடின்னு விட்ட முழக்கமா தடுத்து பிய இருக்கு. நான் பிறந்தாலும் நீ வந்து மூத்த காலை கூட்டிட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். பூரா கடிக்கி இதுலயே தான் இருக்கேன். கால் சாப்பிடுறியா? மத்தக்காரங்க தாண்டா ஏமாந்து போயிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்குங்க. ஒரு கூலி எனக்கு வேணா, நீயே குடி. நான் வேணா சேனை கொடுத்துறவா? நீ குடிச்சுக்க. ஏட்டா முக்காடு எடுத்து விட்டா என்ன தெரியுது? பார்த்து நம்மளை விட அழகான ஒரு பொம்பளை, முரட்டு பொம்பளை வந்திருக்காளே, நம்ம புருஷனை கிருஷ்ணனுக்கு கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். பயப்படாத, ஊருக்குள்ள ஒரு ஆம்பளை நான் கூப்பிட்டு போயிட மாட்டேன். என் பின்னாடி ஏமாந்து போயது வந்துடாம பார்த்துக்குவோம் புருஷங்களை. கேட்டா பொம்பளையாக கூட புருஷங்களை பத்திரமா பார்த்துக்குங்க. அப்புறம் என் பின்னாடி வந்துட்டா ஏமாந்து போயிடுவீங்க. அப்புறம் வீட்டில் சொத்துக்கு பங்குக்கு வந்துடுவீங்க. சொத்துக்கு நான் கடிக்கி புறுப்புன்னு அடிக்குது. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, நீ வேணா ஒரு சட்டை போட்டு வர்றியா? நீ கை ஓடாட்டி கூட பரவாயில்ல, கை ஓட்டு நீ இருக்கிட்டாலும் புழு புழுது. யாரு ஆத்து ஆத்து முரட்டு சாமான் ஆக மொத்தம் செயற்கதே உங்ககிட்ட இயற்கை இல்லை. யாருக்கு அதுக்கெல்லாம் வேலை வேலை பாரு. உண்மையிலேயே இந்த நாடகம் சத்தியமா சொல்றேங்க, இந்த நாடகத்துல பப்புனு வேஷம் போட்டாலும் போட்டு அந்த நாடகத்துல நான் சர்ப்பத்தை குடிக்கி இந்த நந்தவனத்துல பொம்பளை வேஷம் ஒரு காமன் நேரம் போடுறதுக்காக இந்த மீசை எடுத்துட்டு பஸ்ல உட்கார முடியலங்க. ஆமா ஏமாச்சான், உனக்கு இதுல ஒரு குழிப்பணியார ஊற்றி தரேன், சாப்பிடுறியா? குளிப்பணி கவுசருக்குள்ள கையை விட்டு என்னடா பண்ற? சர்ப்பத்தை குடிக்கி நாட்டு நண்டு கிளம்பிடுச்சோ, நண்டு கிளம்பிடுச்சோ, வான வேணா தட்டி ரசம் வச்சு கொடுக்குறேன். வாங்க புரோக்கர ஆள் கூப்பிட்டு வரீங்களா? உட்காந்து டோக்கன் போடுங்க. நீ கிளம்பிட்டாலும் புழு புழுது செவனையில் உட்காரு. நீங்க எல்லாம் வயசுல எத்தனை குண்டா சட்டியை உடச்சுன்னா குட்டவாரு உள்ளுக்க வச்சு அமுக்குனேன்னு வைக்கி, நீ செத்தாலும் வெளியில வர முடியாது. பந்த விட்டுக்குட்டி எரிஞ்சே இருக்க 2 மணி தரிச்சுக்கிட்டு போயிரு. செவனையில் உட்காரு. இன்னைக்கு நந்தாவனத்துக்கு போகணும். நான் வந்துட்டேன் மாமா. இந்தா மாமா எரிப்பந்து தோண்டை கொடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணேன்? நீ எழுச்சிட சைஸ்ல கூட வந்து இருக்காது. அளவுக்கு நேரு நீ ஒரு ஆளு பார்க்கையில அப்படித்தான் இருக்கு. லேடிஸ் வேஷம் போட்டா லேடிஸ் மாதிரியே இருக்கணும். இன்னொருத்தா நம்ம எங்கேயும்ல அதிகாரி நல்லா உள்ள தமிழ் தெரியாது. நம்ம அந்த பக்கம் போறதில்ல. ஏதோ எத்தா இருக்கோ புதியா இருக்கும், ஏதோ ஒன்று உருப்படியா வந்து நிக்கணும். அவ்வளவு எனக்கு முன்னாடி ஒரு எனக்கு முன்னாடி ஒரு ரோலர் ஓட்டி வருவலை சக்கலாத்தி வந்தாளா? வரட்டும்னை சக்கலாத்தி. நானே அந்த நம்பிராஜ்ய மயங்க 7 பேத்துல நடுவுல உள்ளவரை நோக்கிக்கிட்டாலே அவ எனக்கு போட்டுக்கு வராங்க. நடுவுல விட்டா தாங்க நல்லா இருக்கும், இடையில விட்டா நல்லா இருக்காது. மூத்தவங்க 3 பேருக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க, இளையவங்க 3 பேர் ரொம்ப சின்ன பையனுங்க. நமக்கு தோதுக்கு நடுவுல உள்ளவருங்க. ஆமா நல்லா தரமா நம்ம செய்யறவங்க அவர் ஒருத்தர். இன்னைக்கு வரட்டு நெக்கி அடியே வாடி
மச்சான் பாடி டீ சாப்பிடுறியா மச்சான் பால் சாப்பிடுறியா கூட செவனையில உட்கார் பாடி நீ செவனையில உட்காந்து என்னத்த புடிச்சு தொடர்ந்தேன் உனக்கு அமலா பால் தரவா அடியே நீங்க என்ன கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க போனோம் நந்தவனத்துக்கு போகணும் நீ ஆடணும் பாடணும் விளையாடணும் அதுக்கப்புறம் திரைக்காட்டுக்கு போய் காவல் 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 அப்பா காவல் செஞ்சறேன் எடுத்து செஞ்சா நல்லா இருக்குமா எடுத்தோட செஞ்சா நல்லா இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மாட்டேன் ஏய் என்னடி எடுத்த கவுத்தம் செஞ்சா நல்லா இருக்குமா சப்புடு போயிடும் எதுவா இருந்தாலும் ரசித்து ருசித்து செய்யணும் என்னடி காவல் செய்ய போறது காவல் செய்யப்படுறது யா நீ நாம் 2 பேரும் வந்தோமா உன்னை பார்க்கல பொறாமையா இருக்கு அதை அப்படியே திருப்பி போடு ஏன்டி மயிரா போயிடும் ஏய் உன் என்னடி உம்மட்ட அழகா இருக்க உன் மேனின் பலவப்பனடி என் மேனியின் பலவளவுக்கு காரணம் என்னவென்றால் என்ன கொசு மூத்திரமும் பன்னி விட்டையும் சேர்ந்து கலந்து காய வைத்து சீ சீயக்காய் பொடியோடு சேர்த்து அரைத்து உடல் முழுது தேய்த்து குளிக்கின்றேன் அப்படியா உன் கூந்தல் ரகசியம் என் கூந்தல் ரகசியத்தின் காரணம் கழுத மூத்திரமும் நல்ல ஈ இருக்கு வேறு சீ ஈயோட ரத்தத்தை கலந்து தேய்ச்சினா இவங்களோட கழுத வரைக்கும் குண்டி வரைக்கும் மசிக்கும் அப்படியா ஐயோ வேணாண்டி அதை தேடுறது ரொம்ப சிரமம் அதுதான் தெரிஞ்சிடலையா இன்னொரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் கழுதருக்கு மசில் வளரணும்னா பார்த்து போய் கேள்வி வாங்கி கொடுத்துருக்கேன் திண்டுக்கல்ல எல்லாத்துக்கும் அவன்டே வாங்கி தருவியா டூப்பா ஆமா டோப்பாவா இன்னும் 10 நிமிஷத்துல வந்து உள்ள அவுத்து காய போட்டுருக்கேன் எடுத்து வச்சுட்டேன் சரி அம்மா விடுறோமா அம்மா ஆகலடி அம்மாவை கூப்பிடுறது இருக்கட்டும் கருணை கூட்டி பண்ணுங்கப்பா காரணம் என்ன இப்ப என்ன வேலையா வந்திருக்கீங்க நாங்க காட்டிக்கிட்டே போலாம்னு ஏய் இந்தாடி கூட்டு முண்டை எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி பேசாத என்ன வேலையா வந்திருக்கீங்க காட்டுக்கு திரைக்காட்டுக்கு காவலுக்கு எத்தனை பேர் போறீங்க நாங்களா நானும் இவ அம்மா அவங்க அன்னைக்கு 7 பேர் வராது அன்னைக்கு உனக்கு என்ன வேணும் அவங்களுக்கு அண்ணன் நமக்கு மச்சான் நீ 7 பேர்ல நீ யாரையும் லவ் பண்றியா நானே உங்களுக்கு விஷயம் தெரியாது இவ்வளவு மாதிரி ஆளுகளை ஒருத்தரோட முடிக்கிறது அது மகாபாரத கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கேள்விப்பட்டதில்ல சொல்லுவேன் மகாபாரதத்துல 5 புருஷன் கட்டியிருப்பாள்ல ஒரு பொம்பளை அவ யாரடி அவ திரௌபதி திரௌபதி சரி தர்மர் பீமர் அர்ஜுனர் நகுலர் சகாதேவர் 5 புருஷனை கட்டினதுனால அந்த பொம்பளைக்கு பேரு பாஞ்சாலி இன்னைக்கு நான் ஒரு புதிய சகாப்த படைக்கலாம் இருக்கேன் என்ன நம்பிராஜனோட 7 மகன்களை நான் சேர்த்துக்கிட்டு பாஞ்சாலிக்கு போட்டியா செவன்சாலி பேர் வாங்கலாம் அவுச்சாரின்னு வாங்குடி அவுசாரியா என்னை பார்த்தா அவங்க அப்படியா தெரியுது மொட்டையை கடிக்கி என்ன அவ்வளவு மொட்டை வருது நீ ரொம்ப தட்டாத மச்சான் மச்சான் நீ ரொம்ப மோசம் என்னடி அவரவே பார்த்து லுக்குற மச்சானுக்கு தொங்குது என்னது தாடி தாடிதானா எனக்கு தொங்குறது மாதிரி எனக்கு கண்ணாவே இருக்கு ஏ அவரை அந்த பையன் மாதிரி என்னை பார்க்கறதுக்கு டவுசர் என்னத்த என்ன தெரியும் ஓட்டிட்டு இருக்கியா டவுசருக்குள்ள விட்டு நோண்டி அந்த டவுசரை இப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இங்க 2 வயலு இவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பக்கம் பயமா கிடக்குது அரே தப்பிக்கிட்டு பின்னாடி எதுவும் வந்துடாதீங்க ஏமாந்து போயிருவீங்க 1/4 மணி நேரத்துல கலட்டி காய போட்டுருவேன்டா ஏன்னா போன வாரம் நாடகத்துக்கு போயிருந்த ஊர்ல அப்படித்தாண்டி பாரு என்னடி பொம்பளை வேஷம் போட்டு மேடையில வந்து நின்றுதாண்டி புழு போயில இந்த பெருசு மாதிரியே ஒருத்தர் ஆறு கூடு குடியார பையன் நல்லா மப்பும் மந்தாரமா கொப்பும் கொலையுமா நான் வந்து நிக்கவுமே கொலகார பாவி முட்டைய கடிக்கு ஒரிஜினல் முட்டைய கடிக்கு உண்மையான பொம்பளைன்னு நினைச்சுக்கிட்டேன் போல தெரியுது ஆமா நந்தவனை முடிச்சுட்டு பின்னாடி சீனுக்கு போகையில முடிச்சுட்டு உள்ள போய் அவங்க உள்ள போய் எனக்கு மூத்திரம் முட்டிருச்சு மூத்திரம் முட்டிருச்சு ஆமா அப்படியே கொட்டைக்கு பின்னாடி போய் ஒரு கருவதூர்ல போய் தூக்கி விட்டு பாவனை தூக்கிட்டு மூத்திரம் மேலாம உட்காந்து நாசமா போனவன் ஒரிஜினல் பொம்பளை நினைச்சு பின்னாடியா வந்து என்ன பண்ணாரு 4 வயது வச்சிருந்து அப்படியே அலேக்கா கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு துணிமணியில அவுக்குறாங்களே ஒன்னொன்னு தனித்தனியா வந்து விழுகுது அப்ப கூட அவங்களுக்கு தெரியவே உள்ள வச்சிருந்த ப்ராப்பர்ட்டி பூரா தாண்டி ப்ராப்பர்ட்டி எடுத்து காட்டுற மாதிரி தான் எங்க நீ எடுத்து காட்டுவா என்ன மண்டையா பாருங்க ஒவ்வொன்னு தனித்தனியா போய் விழுகுது அப்பயாவது அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது காஞ்சி கடந்திருப்பாங்க எவ்வளவு தெரியுது சர்ப்பத்தை குடிக்கி ஒத்தால ஓடி பக்கம் 4 வயது சேர்ந்து
என்ன நீ பண்ண நினைக்கிற மாதிரி தான் ஒண்ணும் ஆகல. அப்புறம் சாக்கெட்டை கட்டிட்டு பாவாடைய உருவுனாங்க, அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பாத்துட்டாங்களா? அடே, இந்தாடி, 2 பேரும் எங்க கீழே விழுந்தீங்களாடி? ஐயா, ரெண்டு சொல்றேன் அவளை படுத்தலையா? ஏண்டி உங்ககிட்ட நான் கீழே விழுக மாட்டேங்க. இல்லடி வர வழியில எதுவும் எடுத்துக்கிட்டு விழுந்தீங்களான்னு கேட்கறேன். எதுக்கு? இல்லடி சீ, சீ, சீ. நெஞ்சு வீங்கி கற்க ஒன்னையோட இவ்வளவு தானே அதிகமா இருந்துச்சு எனக்கு. அது வந்து பழத்தை அறியா உங்களுக்கு? இயற்கை. அது வந்து செயற்கை. இது வந்து எப்போதுமே இயற்கை தான். எங்க அவன் செயற்கை எடுத்து காமிச்சிட்டா, நீ இயற்கைய அடியே, எடுக்காதேங்கிறேன். கொல்ல போறேன் பாரு. நம்ம 2 பேரும் பெண்கள் தானே. பெண்கள் தான். எனக்கு கொஞ்சம் மூத்திரம் முட்டுது, வாடி 2 பேரும். என்ன இருக்கு கூப்பிடுற? ஏய், நீ கூப்பிடுறாரு. இருட்டு கூட ஆம்பளை எல்லாம் போகாதீங்க. ஐயோ, உனைய மட்டும் நான் கூட்டு போக மாட்டேன். பொம்பளை எல்லாம் போகாதீங்க. எங்க வாத்தியார கூட கூட்டு போனேன், ம். உனைய கூட்டு போகவே மாட்டேன். ஏண்டி ஏழை ஏய், என்னை நங்கத்துல கேட்டு பாரு. உனைய கூட்டு போனா நீ செவலையும் தொட்டு கும்பிட்டு படுத்து அவ்வளவுதான் நீ. வேற ஒண்ணுத்துக்கு ஆக. நேரத்துக்கே இல்ல. என்னை ஒதுக்கிட்டாங்க நீ. ஒதுக்கியே விட்டாங்க. சூர்யாவை மட்டும் 2 கூட்டு போக கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ, உன்னாட போய் மசக்காய் பையன். ஐயோ, நீ செவலையும் கலந்து போல. உனக்கு வேணும் வெப்பிச்சாரா? கொண்டு வா. அவரு பாட்டுல குடிக்க சொல்றாரு. ஒருவேளை போக வரும்னு நினைச்சிட்டியா? ஏமாந்து ஒரு உப்பு கழிச்சு கிடக்கும், செவனைன்னு படுத்து தூங்கு. பாட்டு புது பாட்டு பாடவா? பழைய பாட்டு பாட்டா உனக்கு பிடிக்காதா? பாட்டு புது பாட்டு பெண்ணே நீ பாடி தாளாட்டு. ஆஹா, மனசு மயங்கும் மசுர புடுங்கும் எவ்வளவு நெட்டு. அமுத்து கூடவே அளந்து பார்த்துக்க. ஏண்டி ஏங்க? நான் பாடுறதுக்குலாம் நீ பாடுவியா? நீ பாடையில நான் பாடையில கதை பாடு. நீனு சேர்ந்து பாடையில அப்படித்தான் இருக்கும். எப்படி பாடுவேன்? ஆகாய தாமரை அடியில் தொங்குதே. ஏண்டி அவ்வளவு நெட்டாவா வந்து கிடக்கு? கள்ளக்கட்டு தொங்க விட்டுட்டு வந்து புடிச்சு பாத்துக்க. வேற பாட்டு பாடவா? நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே அத வைக்கிறப்ப பாரு. நீ பாடு, அடுத்தது நான் பாரு. ஏ மச்சான் மச்சான் அவன் வாயில வச்சேன், வச்சுட்டானா? ஒரு வாயில வைக்க மாட்டேங்கிறாங்க, வந்துட்டு வந்து போயிடுறாங்க. ஏண்டி நீ ஏன் பின்னாடியே போறா? இங்கிட்டு வா. அவளுக்கு பயமாயி போச்சு, எங்கிட்ட நம்மளை தூக்கி கம்மத்தூர் வாங்கிடுவோம். என்னடி? அப்படிலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் என்னைக்குமே தைரியம். இப்ப இவளுக்கு பாருங்க. எனக்கு பாடுறீங்க, யாருக்கு மட்டும் பாருங்க. பூவே புத்தோடுவா மச்சாய நெஞ்சில் பால் பீச்சவா. அவ்வளவா வரும்? எங்கவா வரீங்க? ஓடியே போயிட்டேன். ஏமாச்சேன் சொல்லு. அவர் வாடகை கேமரா வச்சுட்டு சொடங்கி போய் கிடைக்க. உனக்கு வேணா நான் தெம்பேத்தி விடவேன். வா, நான் பணியார ஊற்றி தரேன், என் குடியில பணியார ஊற்றி தரேன், சாப்பிடு. நல்லா முரட்டு தரமாயிடும், நல்லா கிருட்டு நின்றுவேன். நல்லா ராணாட்டார் முறுக்கு கம்பி மாதிரி தான் நிற்கும் பார்த்துக்க. வா. ஏண்டி இத்தனை உனக்கு வயசு எத்தனடி? எனக்கு வயசு இப்போ தாங்க 14 முடிஞ்சு 13 ஆகுது. ஏய், என்னடி ரிவல்ஸ்ல அடிக்கிற? நமக்கு எப்பவுமே தலை பின்னாடி அடிச்சுட்டாங்க பழக்கம். வயசுக்கு வந்துட்டியா? இன்னும் வரல மச்சேன். இன்னும் வரலையா? ஏண்டி நீ ஆம்பளையிலே பார்த்தது இல்லையா? அட போங்க, ஆ, நான் வயசுக்கு வந்த வேலையமா கேட்குறீங்க. சொல்லுடி. வயசுக்கு இயற்கையாக வரலங்க, ஆ, அது ஒரு விதமான செயற்கையான முறையில் ஒரு விபத்துல நடந்திருந்தேன். விபத்தா? ஆமா. எல்லா வயசுக்கு வர்றது இயற்கையா தான் வருவாங்க. உனக்கு என்னடி விபத்து அப்படி நடந்துச்சு? எனக்கு நடந்த விபத்தை சொல்றீங்க. சொல்லு. நம்ம தமுக்கம் மைதானத்துல பாருங்க, மதுரை தமுக்கம் மைதானம் மைதானத்துல கண்காட்சி போட்டிருந்தாங்க. கண்காட்சி? ஆமா, நானும் எங்க பெரியத்தா மகளும் 2 பேரும் சேர்ந்து பாருங்க கண்காட்சி பார்க்கலாம்னு போயிருந்தோம். சரி போகையில பாருங்க, நான் புட்ட பாவாடையும் சட்டையும் போட்டு கண்காட்சி பார்க்க போயிருந்தேன். சரி. எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு சறுக்கு விளையாடணும்னு எனக்கு நோக்கம் வந்துருச்சு. நான் பாருங்க அங்கிட்ட கூட சுத்தி பார்த்தேன், புது சரக்கு ஒண்ணுமே இல்லை. பழைய காலத்து தகர சரக்கு ஒண்ணு இருந்துச்சுங்க. அந்த தகர சரக்குல மேல ஏறி உட்காந்து சறுக்கலாம்னு காலை பிளந்து உட்காந்து வச்சேன். நான் உட்காந்த நேரம் பாருங்க, நல்லா புசல் காத்து ஒண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிச்ச காத்துல பாருங்க, பாவாடை முன்பகுதி மூஞ்சிய பொத்திக்குச்சு, பின்பகுதி முதுகுல ஏறிக்குச்சு. நான் அன்னைக்கு பூங்காவுக்கு போற அவசரத்துல கெமுட போட்டவன் உள்ள சட்டி போட மறந்துட்டு போயிட்டேன். பாவாடை தூக்கிக்கவே
நான் சறுக்கிக்கிட்டு வந்தேனா இல்லையா நடுவுல பாருங்க மழை பெய்து தவற துருப்பிடிச்சு போய் 2 சைஸுக்கு பிளேடு மாதிரி நீளமா பொழந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. இதை நான் கவனிக்கல. நான் சறுக்கிக்கிட்டு வந்தேனா இல்லையாடி அந்த பேந்து கிடந்த தகர மாதிரி நச்சுனு என் வீட்டு அதுல போட்டுச்சு. போட்டோ தோடல வர ரத்தம் பொல 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 பொலன்னு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கிழிச்சுக்கிட்டு ரத்தம் தாண்டி பொழந்துருச்சு. சரி அதுக்கு மேல கதையை அப்புறம் சொல்லிக்குவோம். சரக்கு விளையாடணுமா 2 பேரும்? நீ சரக்கு விளையாண்டதை பார்த்துட்டு அதே மாதிரி சரக்கு விளையாடணும். சரக்கு விளையாடணும் எனக்காவது மாங்காய் பொழந்தாப்புல பொழந்துச்சு. பழம் அறுந்துக்கிட்டு விழுந்துரும் பார்த்துட்டேன். 2ஆ பொழந்து. ஆமா அவன் செய்யல. ஏதோ ஒரு நடப்படுத்த போய் அவனா அடிச்சுக்கிட்டு சாவீங்க. சொல்லல இப்படி அடிச்சு எங்களுக்கு கூட சரியா கேட்காது. பாவம் அவங்கதான் என்ன நீங்க அடிக்கிறதுல காவல் தவிர போயிடும். ஆனா இருக்காது நல்லா இருக்கீங்க மகன் விடாது உனக்கு மரம் போல வாழ்வு. சரி அதுக்கிட்டு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? அப்பா வந்தாரா? போகட்டியமா இவட்டியமா? அப்பா புதுசா இணையத்தான வச்சிருக்காரு. உங்களுக்கு சின்னதா வெளியில சொல்லிடுறாங்க, அசிங்கப்படுத்தி விடுவாங்க. ஏண்டி அப்பா புதுசா வேலைக்கறியா வச்சிருக்காரு. அவருக்கு பிடிச்சு விடுறது நான் தான், அமைக்கி விடுறது நான் தான், எது அப்பப்ப உருகி விடுறது நான் தான். எதடி கைகால் வலிக்குதுன்னு சொல்லும் போது பிடிச்சி நீ தானே உயிர் தொழில், அவன் மதிப்புக்குரிய தொழில் இல்லையா? ஐயே எதுக்காக சொல்றேன்னா
எனக்கு அப்பா சொன்னாரு திணைக்காவல் போக சொன்னாரா ஆமாம்மா. இப்பதானே முத போறோம் ஆமாம்மா. அது எப்படி இருக்குமோ இல்ல எப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ அப்படி ஒண்ணுமே தெரியல. யாரோ வர்றாங்கன்னு தெரியல. இங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு நீ வந்திருக்க இவன் வந்திருக்கா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா? நானும் ரொம்ப சந்தோஷம். நானும் பயந்தேங்க. இங்க வந்திருக்க ஆளுங்க பூரா நம்ம ஆளுங்கடி. அண்ணே, நம்ம ஆளுங்க. சரி, யார் சொன்னது? சரியா? நானும் பயந்தேம்மா. ஐயோ இடம் புதுசா இருக்கு, புது இடத்துக்கு போறோமே, அது அப்படித்தான் இருக்குமோ இல்ல இப்படித்தான் இருக்குமோ, அங்க அதுதான் இருக்குமோ இல்ல இங்க இதுதான் இருக்குமோ, காட்டுக்கு போறோமே காட்டுக்குள்ள சிங்க குஞ்சு இருக்குமோ, புலி குஞ்சு இருக்குமோ, கரடி குஞ்சு இருக்குமோ, அதை தாண்டி நான் சொன்னேன். குட்டியா அது புறா குட்டி இருக்குமோ? என்னப்பா குஞ்சப்புறா குட்டிங்கிறாங்க, மாத்திட்டாங்களா? உனக்காக மாத்திட்டாங்க. அப்பா சொன்ன மாதிரி திணைக்காவல கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆடி பாடி விளையாடுவோம். ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது. அது ஆண்டும் ஒண்ணும் சேராவிட்டா ஆண்டும் ஒண்ணும் சேராவிட்டா அது அழகே இருக்காது. அங்க பேசிட்டு எப்படி நல்லா இருக்கு தேடி. இடையில ஒழுங்குது பாரு. என்ன அது எப்படி இருக்கும் தேடி? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பொட்டிக்காரு நம்ம 2 பேரும் அந்த ஆத்துல கம்மாயில விழுந்து குளிப்போம்மா. நான் உன்னைய குடிக்க போல, என்னைய நீ முக்கு நீச்சல் அடிக்க விட்டுருவேன். யார்? நானு. நீ என்னைய முக்காம இருந்தா சரி. சரி, எவ்வளவு இன்பமா இருக்கு பத்தியா? உட்காரு. இந்த
நீ எல்லாம் பொம்பளை தானே? பொம்பளை என்ன உள்பாடை கட்டுறது இல்லையா? ஆமா, கொஞ்சம் வாலிமை. ஏடி உள்பாடை கட்டுறது இல்லையா? உள்பாவாடை கட்டினா குலசாமிக்கு ஆகாதுமா. உங்க குலசாமி யாருமா? கடப்பார முனீஸ்வரி. அப்படி ஒரு சாமி இருக்கு. அப்படி சாமி இல்லடி. ஐயா அதான் இருக்கட்டு. உங்க 2 வேட்டி நான் ஆட விடலாம்னு நினைக்கிறேன். போடுங்க. 2 வேட்டி ஆட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏந்தோடி மஞ்ச பொறிவி தாங்கால நெஞ்ச தழுவி ஏந்தோடி மஞ்ச பொறிவி தாங்கால நெஞ்ச தழுவி ஆட்டம் போடுடி ஆட்டம் பாடுடி ஆட்டம் போடுடி ஆட்டம் பாடுடி ஆமா நான் பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன். தோல்ல ஓட்டுறா. ஏய் பின்னாடி வர்றீ. ஐயே நீங்க சொல்லி கொடுங்க. ஏண்டி நல்ல உங்களை கூப்பிட்டு மாற்றமாவெல்லாம் இருக்கிற ஒழுங்கா எடுத்து மாற்றி அப்படி போகாத ஏண்டி ஆணி பழுது கொட்டி கிடக்குடி என் ஆணி வேற லெக்கல யூஸ் ஆயிடுச்சு. ஒரே லெக்கல தான். அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தேடி இந்த காட்சிகளை பாக்குறப்ப வரணுக்குன்னு 1000 விழிகள் வேணும். இருக்குதே 6 விழிகள் தான். எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லவா? காண வந்த காட்சியினே வெள்ளி நிலவே கழுவிட்ட கோலமினே வெள்ளி நிலவே காட்சியினே வெள்ளி நிலவே கழுவிட்ட கோலமினே வெள்ளி நிலவே கண்டுவிட்ட போல
அடே விளையாட்டுத்தனமா இருப்பான் பறவையில வந்து பத்தியா வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொன்னார் காணம் பாடி வரும் பறவைனா காணம் பாடி வரணும். பறவை ஒரே விரட்டு விரட்டிடுவோமா ஒண்ணு அது போகணும் இல்லைன்னா சொல்லாம கொள்ளாம நம்ம போயிடும். நம்ம போயிட்டோம்னா அவங்க விடிக்க ஆயிடும் யாரு விடிய வரைக்கும் இங்கே தான் இருக்கேன் சரியா வெளிய வரைக்கும் யாருக்கு யாருக்கும் வரைக்காது போச்சு. சரி பறவை வெட்டிடுமா ஒரு பறவை ஒண்ணுக்கு போக மாட்டேங்குது. மானகட்டவை பறவை இவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டுறீங்க ஒரு பறவை கூட ஒண்ணுமே நடைய மாத்து அப்படி இல்ல எப்படி ஆலோலோ அறிவங்க ஆள ஓலோ ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் தோ ஆலோலமே நகலா நகலா பறவையில ஓரளவுக்கு அடங்கி உட்கார்ந்து இருக்குது. அப்படியா சரி அடியே பறவைலாம் போகாததுக்கு என்ன காரணம் பூரா ஞான பறவை. காமெடி அதனால முக்கியமான விஷயம் மற்ற பறவை போயிடுச்சு. ஆமா இருக்கிறது பூரா ஞான பறவை. உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறாங்க அதனால என்ன சொல்றேன்னா வந்து இது அப்புறம் சொல்லியிருக்கேன் இது வேள்வி மலை சாரு இந்த வேள்வி மலை சாரு பெரியவர்கள் முனிவர்கள் தவக்கூடியவர்கள் யாரும் வருவாங்களா அவர் வந்தா நல்ல வரவேற்பு கொடுத்து நல்ல ஆசை வணங்கணும் சரியா அண்ணன் முதல் காவலா இருக்கட்டும் நீங்க 2 பேருமே 2வது காவலா இருங்க நான் 3வது காவலா இருக்கேன் யார் வந்தாலும் மரியாதையை பேசுவேன் மரியாதை கொடுத்து மரியாதை எங்களை மாதிரி மரியாதை யாரும் கொடுக்க யாருமே இருக்கணும் சரி போலாமா முடியாது.